أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج. كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد. أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال عن اليمين وعن الشمال قعيد. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت
وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. ஜமாத்துடைய செயலாளர் ஹாஜி பிஎஸ் கே முகமது அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அஜிரத் அவர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவரையும் மஜிதுல் கைஃப் அனுபி சுன்னத் ஜமாத் சார்பாக வருக வருக என்று அழைக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு தொடர்ந்து நடத்தக்கூடிய இடத்துல நாங்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த அட்டண்டன்ஸ் இன்னும் பெருக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு அமையும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக அஜிரத் அவர்களும் அதுபோக பிஹெச்டிலேருந்து வரக்கூடிய டாக்டர் அவர்களும் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை உங்களுக்கு சரியான முறைக்கு பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செயலாளர் அவர்கள் சொன்னதை போல நம்முடைய ஜமாத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர் அவர்களை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பள்ளிகளை கூட்டி அவர்களுக்கு தேவையான பல்வேறு செய்திகளை நாம் கொடுத்து இந்த பள்ளிக்கு அவர்களின் மூலமாக ஏதாவது பங்களிப்பையும் அவர்கள்ட்ட நம்ம வாங்கிக்கணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு இளைஞர்களுக்காக தேவைப்படுகிற ஒரு சிறப்பான கைட்லைனை ஒரு பொறுப்பில் இருக்கிற ஜமாத்துகள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நோக்கத்தை எல்லாம்
பரிபூர்ணப்படுத்தி தந்தருவானாக. இதற்காக வேண்டி 2 சிறப்பு விருந்தினர்கள் இடத்திலே வந்திருக்கிறார்கள். ஆரம்பமாக பிஎஸ்சி கல்லூரியிலே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலே மாணவர்களுக்கு பல்வேறு செய்திகளை உற்சாகப்படுத்துகிற விதமாக பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர் ரியாஸ் அஹ்மத் அவர்கள் இப்போது உங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்கி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகிறேன். மற்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சாந்தியும் சமாதானமும் கூறிக்கொண்டு, ஸோ இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஹஜ்ரத்து ஜமாத்தோடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் ஜமாத்தில் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் காலேஜில் அந்த மாதிரி இடத்துல தான் வெளியே காலேஜில் அந்த மாதிரி இடத்துல தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அல்லாஹ் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அவனோட இடத்துலையே பேச வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், என்னவா நினைக்கிறீங்க? என்னவா நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனையாக போயிட்டுருக்கு? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில விஷயங்கள் அது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு விஷயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஓகே, அடிமைன்னா என்ன? அடிமைத்தனம்னா என்ன? அடிக்ஷன். ஸோ இந்த அடிக்ஷன்னா என்ன? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இதுதான் தெரியுமா? அடிக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ சிச்சுவேஷன்கள் இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த இது செயல்படலை அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு உடம்புக்குள்ள ஒரு பயாலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ஒரு இமோஷ்னலாகவும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும் இல்லையா? ஸோ இதுதான் அடிக்ஷன். இப்போ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒன்றா பண்ணுறோம். ஆனால் அதில் ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த இதில் அதுக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம செஞ்சு அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சுருவோம். அப்போ நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட உடம்புக்கும் எல்லா இதுக்குமே நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ஆனால் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதே விஷயம்தான் செய்வோம். ஆனால் அந்த விஷயம் நம்ம செய்ய முடியாத ஒரு நேரத்தில் வரப்போ, ஒரு சிச்சுவேஷன் அமைகிறப்போ திரும்ப திரும்ப ஆப்சஷன் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப ரிக்கரண்ட்டாக அந்த தாட் நம்மளுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஹெட்டேக் வரும்.
இல்லையா, ஹெட்டேக் வரும். இன்னொன்று வந்து மைண்டு வந்து இரிட்டபிளாக இருக்கும், நம்மளுக்கு எந்த விஷயமே செய்ய முடியாது. இன்னொன்று வந்து ட்ரமர்ஸ், கை நடுக்கம் வரும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறையா விஷயங்கள் வந்து வரும். ஸோ அடுத்தது என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஆகும். ஐயோ எனக்கு வந்து அவங்களாம் அப்படி இல்லையே, கம்பேரிட்டிவிட்டி, கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருது, இதெல்லாம் எப்படி வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு பிரெயினில் வந்து டொப்பமைன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, நியூரான். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும், இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த மஸ்ஜித்குள்ளே வந்து பார்த்தோன்னே எப்படி இருக்குது, உங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னே எப்படி இருக்குது, வெளியே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம உள்ளே வந்தோடனே, இறைவனோட வீட்டுக்குள்ளே வந்த உடனே அது பார்த்தோன்னே எப்படி இருக்குது, நம்ம இந்த லைட்ஸு, ஃபேனு, அந்த சவுண்டு, இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குது இல்லையா. இந்த மாதிரி தான் நம்மளோட மைண்டில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்மளை கான்ஷியஸாக பார்த்துட்ருக்கோம். இது பேச போனால் நிறையா பேசலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். கான்ஷியஸாக நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம், அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் போயிட்டே இருக்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது மேலே கிரேவிங் ஆகி நம்ம எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் போகுது. அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் உள்ளே இருக்கிறதுனால மட்டுமே தான் நம்மளால் வந்துட்டு இந்த அடிக்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ட்ரிகர் பண்ணும் நம்மளோட பிரெயின். ஸோ இப்போ அடிக்ஷனில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், யாராச்சும் சொல்கிறீங்களா? யாராச்சும் சொல்லுங்கள். அடிக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும். மொபைல் ஃபோன். ஓகே, இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோனில் என்னென்னலாம் இருக்குது? வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ இது எல்லாமே. அதோட வந்து மெயினாக இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது, யூடியூப்பில் நார்மலாக ரீல்ஸ் பார்க்குறது இல்லையா, இதுதான். இது இல்லாமல் நம்மளாம் இருக்க முடியுமா? ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபோனோடு தான் நம்ம இருந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபோன் நம்மள்கிட்ட கையில் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உணரணும். நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம வந்து உணரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடிக்ஷன், இப்போ இந்த அடிக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டொப்பமைன் வந்து மாறுது, ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இருந்தால் நார்மலான நம்ம விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 விஷயங்கள் இருக்குது. எதுக்கெலாம் அடிக்ஷன்? சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு கஞ்சா எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை இப்போ வந்து கூலிப் போடுறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் இதாக இருந்தாலும், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருந்தாலும் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து என்ன இதுன்னு சொன்னால் பிஹேவியரல் டிஸார்டர், பிஹேவியர் அடிக்ஷன். அது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் வந்து கம்பேர் வித் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் வந்துட்டு பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் இதில் வந்துட்டு பிஹேவியர் அடிக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாத்துக்குமே இதுதான் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மெயினாக வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், நம்ம எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இது நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமா வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு உண்மையிலே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது வந்து அது இம்பல்சிவாக ஆகும். கண்டிப்பாக இந்த ஏஜில் வந்து கண்டிப்பாக இது ஆகும்.
ஆனால் இந்த ஏஜில் என்ன அடலசன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த அடலசன்ஸ் ஏஜில் வந்து இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை மீள முடியாது, அதுலேருந்து வெளியே வர முடியாது. அது இல்லாமல் என்ன ஆகும்னா வந்து ஒரு குழப்பமான ஒரு ஏஜ் எஃபெக்ட்லாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ் வேணும் யாரை பற்றி? நம்மளை பற்றி. நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம், காலேஜ் படிக்கலாம், இல்லை ஸ்கூல் படிக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். அங்கே போகிறப்ப வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி இருக்காங்க, இதுதான் நம்ம பார்க்கணும். மற்றவங்க பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இன்னொன்று வந்து அந்த ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ரீல்ஸ் வந்து உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் பார்க்கும்போது வீடியோ இருக்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அடுத்து என்ன வரும், ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷம் வீடியோ யாரெல்லாம் முழுசாக பார்க்குறாங்க? ஒரு 30 மினிட்ஸ் கூட யாருனாலும் பார்க்க முடியுமா? இப்போது முதல்ல பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பார்க்க முடியறதில்ல. ஏன் பார்க்க முடியறதில்ல? நம்மளோட பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. உடனே ரிசல்ட் ஓரியன்டாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே சட்டுன்னு என் கையில் கிடைக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் உடனே, எங்கே போனாலும் சரி. அதுக்கு இருக்கிற காலகட்டங்கள் பொறுமையே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போச்சு. இதெல்லாம் ஏன் எதனால் இது ஆகுது? ஒரு விஷயத்தில் நம்ம அது எந்த விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக, நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக நம்மளுக்கு இருக்கோ, எதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து அதில் வந்து என்ன பண்ணுறோம், ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகி அதுவே நம்ம போடுறோம். மற்றது எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல, ஒரே ஒரு வே தான் நம்ம பார்க்குறோம். மற்ற வே, ஆல்டர்னேட்டிவ் வே என்னென்னலாம் இருக்குது அதுன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. காலேஜ் போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, எந்த இதுவுமே இல்லை. எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. எதனால்? ஃபோனில் பேசுகிறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு இதில் இருக்குது. பஸ்ஸில் பார்க்குறப்ப எத்தனை பேர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்க, சைட் சீன் பார்க்குறாங்க, எதுவுமே பார்க்குறதில்ல, ஃபோனை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்மளோட அடிக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து நெகட்டிவாக போடுறத விட நம்ம வந்துட்டு இது அடிக்ஷன் கிடையாது, இது நான் அந்த மாதிரி ஒரு இதில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம பில்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எல்லாத்தோட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகை இல்லையா? ஸோ நீங்கள் நினைக்கலாம், இது என்ன தொழுகை பற்றி பேசுகிறாரு, மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்து தொழுகை பற்றி பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மெயின் இது என்னென்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சோஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். எல்லா இதுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும், ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வேணும், இதுதான் இருக்குது. ஆனால் எல்லாத்தோட இது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சலா கொடுக்கணும் எல்லா இதுலேயுமே. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து தொழுகை முறையை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சஹாபாக்களும் சரி, எல்லாருக்கும் சரி, தொழுகையை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னா, ஸோ நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், நான் வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கேன் இஸ்லாத்துக்குள்ளே. ஸோ என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வந்து அல்லாஹ் வந்து பேசுறதுக்கு திரும்ப கொடுத்துருக்கான் எனக்கு இன்றைக்கி. ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனாக இருந்தேன். என்னோடய ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, பயங்கர பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகளில் மத்தியில் வந்துட்டு எனக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு தீவிரவாதம், இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து ஐயோ போகக்கூடாது, அவங்க வந்து வித்தியாசமான ஜனங்க, போனால் மாட்டிக்குவோம் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு. ஸோ அது வந்து என்னோடய குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வந்தப்போ தான் வந்துட்டு நான் அது வரைக்கும் வந்து முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு தியாலஜிலாம் முடிச்சிருக்கேன். எங்களோட இதில் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி முன்னாடி ஒரு இதில் வந்துட்டு தியாலஜிலாம் நான் போய் படிச்சிருக்கேன், பைபிள் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து தெரியாது, ஏன்னா வந்து பைபிளில் போட்டிருக்கிற படி தான் நான் வந்து இருப்பேன். ஏன்னா அது வேறு மாதிரி போட்டிருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த இதுவுமே எனக்கு தெரியாது, இஸ்லாத்தை பற்றி எந்த இதுவுமே கிடையாது.
ஆனால் எனக்குள்ளே வந்துட்டு எந்த இதுவுமே அதை பற்றி நினைக்க கூட மாட்டேன். எனக்கு ஒரு இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபேமிலியில் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் ஒரு கேபினில் ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கேன். எல்லோரும் கேட்பாங்க என்னாச்சுன்னு வந்துட்டு சரி வாழ்க்கையை முடிச்சிடலாம், இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோனு நான் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருப்பேன், வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் பார்த்துட்ருப்பேன். எனக்கு யாரெல்லாம் இல்லையோ யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா அப்போ கூட எனக்கு வந்து எந்த இதுலேயுமே இது இல்லை. வண்டியில் போவேன், எங்கேயோ போவேன், ஏதோ போகுது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மைண்டு வந்து ஒரு விஷயத்துலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா ப்ராப்ளமை மட்டும் யோசித்தேன். நானே வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஆனால் எனக்கே ஒரு இது வந்துச்சு. ஆனால் நான் வந்து ப்ராப்ளம் பற்றி தான் யோசித்தேன். ப்ராப்ளமே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சா. வெளியில் பார்த்தா இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கும். யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. செஷனுக்கு வருவாங்க, ஃபேமிலி செஷனுக்கு வருவாங்க. ஃபேமிலி செஷனுக்கு வரப்போ வந்து கேட்பாங்க உங்களோட எத்தனை பேர், உங்கள் பையங்க என்ன பண்ணுறாங்க, அது இதெல்லாம் கேட்பாங்க. கேட்குறப்போ ஒன்றா போய் சொல்லணும், ஒன்றா என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட்லேயே இருந்துட்டு இருப்பேன். ஸோ அப்படி ஒரு இதில் இருக்கும்போது தான் வந்து ஒரு தடவை நான் கேபினில் உட்காந்துட்டு இருக்கும்போது சும்மா நார்மலாக வந்துட்டு இதே மாதிரி தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நானும் பார்த்துட்டு அந்த இதில் கொஞ்சம் அடிக்டிவாக ஆகினேன். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஆனால் எனக்கு தெரியும் அது எப்படி வந்து இது பண்ணணுன்ட்டு. ஆனால் வந்து எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஏன்னா வேறு எதுவுமே இல்லை. என்னோடய டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அதை எடுத்தேன். நான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் அதை எடுக்கும்போது தான் ஒரு தடவை சடனாக பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து குரான் இதை பற்றி நான் வந்து வீடியோஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணப்போ வந்துட்டு அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்குள்ளே திடீர்னு ஒரு மாற்றம். சரி இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறப்ப தான் வந்துட்டு சரி இந்த மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா பாட்டு கேட்பேன், இளையராஜா பாட்டு கேட்பேன், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் கேட்பேன். ரொம்ப இதாக இருக்கும், டான்ஸ் பிடிக்கும், எனக்கு பயங்கரமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என்னோடய இதில் வந்து வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயாச்சும் போய் என்ஜாய் பண்ணலாமா, எங்கேயாச்சும் போய் இதாக பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு இதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆல்கஹால் எடுப்பேன். என்னோடய ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு ஆல்கஹால் எடுப்பேன். அப்போல்லாம் எனக்கு தப்புன்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது, நான் ஆல்கஹால் எடுப்பேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஆல்கஹால் டிபெண்ட் ஆகலை. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஏதோ ஒரு அக்கேஷன் வயசு நான் குடிப்பேன். யாராவது எதை கேட்டாங்கன்னா அக்கேஷனாக நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். பெருமையாக சொல்லுவேன், குடிப்பேன், நான் இது பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. பசங்க வந்துட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, கூட நிற்பேன். அது எனக்கு கெத்தாக இருக்கும், பரவாயில்ல என் ஃப்ரெண்டு அடிக்கிறான் அப்படி சொல்லி அந்த அளவுக்குலாம் நான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து தான் வந்துட்டு அல்லாஹ் கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து என்னை வந்து மாற்றினான். எப்படின்னா வேறு எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சைக்காலஜி ஃபீல்டு இருக்கும்போது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம கரெக்டாக உணரணும், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி லைஃப்பில் கொடுத்து என்னையை மீட் எடுத்தான். ஃபேமிலி லைஃப்பை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து மீட் எடுத்தான். இல்லைன்னா நான் வந்திருக்கவே முடியாது. அப்போது எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அடிக்ஷன், அது ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டு இருப்பேன், ஏதாச்சும் ஒன்றுனா வீட்டில் தான் இருக்கும், கோவப்படுவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது, சரி குரான் என்ன இருக்குன்னு படித்து பார்க்கலாம் அப்படி சொல்லி. ஏன்னா எனக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசமில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேறு ஏதாவது பழக்கத்துக்கு போயிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், செல்ஃபோனுக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம், வேறு ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு ஃபாரின் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே ஒரு அமைதல் வந்துச்சு. அந்த இது பார்த்தோன்னே, அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு அமைதல் வந்துச்சு. வந்தோடனே நான் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் என்னைய இஸ்லாத்துக்குள்ளே போகிற வச்சிச்சு. அப்போ தான் நான் வந்து குரான் எடுத்தேன். குரான் எடுத்தப்போ எனக்கு அரபிலாம் தெரியாது, அரபி எனக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு தமிழ் குரான் தான் எடுத்தேன். அதில் படித்த உடனேயே வந்து எனக்கு பாதி இது விளங்கிடுச்சு. அல்ஃபாத்தியா படித்தோடனே பாதி இது விளங்கிடுச்சு. ஏன்னா நான் பைபிள் படிச்சிருக்கேன். பண்ணோட வந்துச்சு. வர 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 உள்ளே படிக்க அல்பஹராலேருந்து அப்படியே அல்-இம்ரான் வரைக்கும் வர வந்துட்டு எனக்குள்ளே ஒரு நிம்மதி வந்துச்சு.
எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மதத்துக்கு வரீங்களா உங்களுக்கு காரு பங்களா கிடைக்கும், அந்த மதத்துக்கு போகிறீங்களா நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இஸ்லாமுக்கு வந்ததுக்கப்புறமா மன நிம்மதி வந்துச்சு. அது என்னால் 100% சொல்ல முடியும். இன்னொன்று வந்து நான் அடிக்ஷன் லெவலுக்கு போயிருக்க மாட்டேன், ஆனால் அது போகாத லெவலுக்கு அல்லாஹ் என்னை தடுத்துட்டான். அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஈவன் தோ நான் சைக்காலஜியில் ஃபீல்டில் இருந்தாலும் கூட நான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் படிக்க தான் வந்து எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் தொடர்ந்து உடனே போனேன். ஒரு விஷயமா ஒரு இதாக நான் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு மஸ்ஜிதுல் ஜன்னா போனேன். சரி என்னாச்சு, ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்களா. முன்னாடிலாம் பார்த்தா பயம், தாடி வச்சாலே பயம், தாடி பார்த்தாலே வந்துட்டு ஐயோ இவங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு அப்படி நினச்சி தான் நான் உள்ளே போனப்போ வந்துட்டு ஒரு மஸ்ஜிதுக்கு போனேன். அங்கே போனோன்னா யாருமே இல்லை. மக்ரிப் முடிச்சு தான் போனேன், எனக்கு தெரியல யாருன்னு. உள்ளே போனேன், எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியாது, நம்மளை பிடிச்சிக்குவாங்களா அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணி தான் வந்துட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரி என்னன்னே தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், மைண்டில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நேராக வந்து மஸ்ஜிதுல் ஜன்னா வந்தேன். அங்கே போனப்போ வந்துட்டு உள்ளே போக முடியல. என்ன பண்ணுறது என்ன சொன்னால், சும்மா காலை மட்டும் கழுவிட்டு லைட்டாக இது பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன். வந்தோடனே வந்துட்டு ஹஜ்ரத் முஜிபுர் ரஹ்மான் நூரானி அவர் இருந்தார். அவர் இருந்தப்போ வந்துட்டு அவரை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் நிறைய விஷயம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது, ஈஸி தான், இந்த மாதிரி ஒரு இதில் படிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படியே அவங்களும் சொன்னாங்க, நிறையா இதுக்கு வாங்க, ரெகுலராக வாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் என்னோடய பாத்தை வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன். ஒரு விஷயத்தில் பிரச்சனையில் இருக்கேன், ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்தப்போ கூட நான் வந்து பாட்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணேன். அந்த சூஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து அது கன்சிஸ்டன்சி லெவல் காமிச்சேன். நான் வந்து உடனே அடுத்தடுத்துக்கு மாறல. ஒரே விஷயத்த நான் பயணித்தேன், அதுலேயே ட்ராவல் பண்ணேன். ஸோ ட்ராவல் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எனக்கு வந்து மாற்றங்கள் வந்துச்சு, ஒவ்வொரு விஷயமாக வந்துச்சு. ஸோ அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு அவர் ஒவ்வொரு விஷயமாக சொன்னதுனால எல்லாமே கிளியராக எனக்கு வந்து குரானை பற்றியும் ஹதீஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னாங்க. எல்லாமே சொன்னப்போ வந்துட்டு கிளியராக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. தொழுக ஆரம்பிச்சுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரஹ்மான் அவர் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாமே கிளியராக ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இஸ்லாத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அந்த கரெக்டான இதில் சூஸ் பண்ணி உள்ளே வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டோட்டலாக இதாகிடுச்சு. நல்ல ஒரு மாற்றங்கள், மன நிம்மதியாச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு எந்த இதுலேயும் வந்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணல, நான் வேறு எந்த இதுலேயும் பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய இபாதத்தை வந்து கொஞ்சம் மாற்றினேன். அந்த இதில் நிறைய விஷயங்கள் மாற்றினேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தொழுக ஆரம்பிச்சதுக்கு ஹஜ்ரத் ரஹ்மான் அவர் வந்து எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்த உடனே வந்துட்டு எனக்குள்ளே நல்லா நிம்மதியாக மாறிச்சு. இப்போது உங்கள் முன்னாடி வந்து கரெக்டான ஒரு இதாக வந்து எந்த ஒரு அடிக்ஷன் இல்லாமல் நான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எல்லா விதத்துலேயுமே வந்து அடிக்ஷன் வந்து இருக்குது. இது டீட்டெயில்டாக பேசினா நிறையா பேசிகிட்டே போகலாம். அதுக்கு உண்டான நேரம் இப்போ கரெக்டான ஒரு இதில் இல்லை. ஆனால் எந்த விஷயத்தில் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உணருங்க, நீங்கள் யாருன்னு உணருங்க, சரியா? அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி உணரணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தொழுகை தான். தொழுகையை விட்டுட்டா வேறு எதுவுமே கிடையாது. குரானில் நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து அந்த கிளாஸு இந்த கிளாஸு அந்த கிளாஸ் சொல்லி மெடிடேஷன் கிளாஸு அது இதுன்னு சொல்லி கண்ணை மூடி சும்மா உட்காந்துருப்பாங்க. நான் எல்லா ரிலீஜனும் எனக்கு தெரியும். நான் ரிலீஜனை பற்றி தப்பாக பேசல. ஆனால் மனசு அமைதிக்காக தான் இன்றைக்கி உலகம் தேடிட்டுருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அடிக்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சி அதை அதை போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு அடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி யார்கிட்டையும் எந்த இதுவும் சொல்ல வேணாம். அடிக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேர்டே வச்சு நீங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு கரெக்டான வழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
ஸோ கரெக்டான வழி என்ன சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட இபாதத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில் உங்களுக்கு என்ன வரும் அவுட் ஆஃப் இந்த கேஜெட், அது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ண வரும், உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல ஒரு வரையலாம், சில பேர் நல்லா வரைவாங்க, சில பேர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் வந்து, ஏன்னா வந்து உங்களோட ஏஜ் வந்து இப்போ அடலசன்ட் ஏஜ், நீங்கள் அடுத்தது வந்து உங்களோட கெரியர் பார்க்கணும். உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு என்ன இதுன்னு பாருங்கள். அதே ஃபோன் வச்சு உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு முதல்ல அதை பாருங்கள். மொபைல் ஃபோன் வச்சே நல்லது விஷயத்துக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு யோசிங்க. எந்தெந்த விஷயம் இருக்குதோ அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கு நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைங்க. ஃபேஸ்புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல நல்ல விஷயத்துக்காண்டி வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸே போடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ மாற்ற முடியாது, ரீல்ஸே பார்க்காம யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த ரீல்ஸில் நான் அங்கே என்னவா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், குரானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறேன்னா இல்லை நல்ல இபாதத்தோடு செய்கிறேன்னா, நல்ல ஒரு விஷயங்களை சொல்கிறேன்னா இல்லை மற்றவங்களுக்கு அதை பார்த்து கெட்டு போகிற விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறப்போ வந்துட்டு இனிமேல் இதோடு தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்படி இருக்கும்போது நம்ம அடிக்ஷன் சொல்கிறத விட நம்ம அதில் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவெடுத்துறீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் தான் எல்லாமே உங்களோட வாழ்க்கை வந்து அல்லாஹ் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். நாளைக்கு கியாமத் நாளில் யாருக்காண்டியும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. இப்போவே ஹஜ்ரத் ஓதுறப்பவே மனசுக்குள்ளே வந்துட்டு ஏதோ வந்து மறுமை நாளில் நின்று இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அப்படியே அந்த வாய்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு இதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்மளை யார் கேட்பான், நம்மளை படைச்சவன் கேட்பான் என்ன பண்ணேன்னு, இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம், நல்லது விஷயத்தில் எடுத்தோமா கெட்டது விஷயத்தில் எடுத்தோமா. அதனால் நம்ம வந்து அடிக்ஷன் விஷயத்தை நம்ம எடுக்காமல், அடிக்ஷன் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த விஷயத்தில் நல்ல ஒரு விஷயமா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதே வழியில் கொண்டு போகணும். நம்மளோட செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே மாற்றும். சரியா? ஸோ அந்த இதில் நீங்கள் பண்ணிட்டீங்க இருந்தீங்கனாலே பாதி விஷயங்கள் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதில் கொடுப்பான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி தொழுகைக்கு நான் வந்து இந்த இதில் பார்க்குறேன், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நான் வந்து இங்கே இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகிறப்போ வந்துட்டு நானும் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு தொழுகைக்கு வந்து காணோம். எல்லாம் ஜமாத்துக்கு போயிருக்கேன். போகிறப்போ வந்துட்டு வயசானவங்க தான் வந்துட்டு நின்று பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நிறைஞ்சு வலியும் ஜமாத்து. எப்போன்னா ரமலான் மாதத்தில். ஸோ அந்த ரமலான் மாதத்தில் மட்டும் வராமல் எல்லா ஒரு இதுலேயும் வந்துட்டு தொழுகைக்கு வந்து இது பண்ணி எல்லாம் சேருங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு சோஷியலாக கொண்டு வாங்க. எல்லா ஜமாத்துக்கும் அதான் இங்கே இருக்கிற எல்லா இதுக்குமே பக்கத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்க, வந்து எல்லாத்தோடையும் நல்லா பேசுங்க, கலந்து பேசுங்க. நிறைய விஷயங்கள் இது இருக்கும். மனசுக்குள்ளே எந்த விஷயத்தையும் வச்சுக்காதீங்க, சொல்லுங்கள், பகிர்ந்து நம்ம பேசினா தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு இதில் சொல்யூஷன் கூட வரும். ஸோ அதனால் வந்து மனசுக்குள்ளே எந்த இதுவும் வைக்காதீங்க. கரெக்டாக பார்த்து இது பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக வந்து இருக்கலாம். தேங்க்யூ.